உனக்கா நீ அவன் உயிரை கூட தரேன்க்கா. எடுத்துக்கக்கா. உடல் உறுப்பு இருக்கு, அதெல்லாம் சார் தர மாட்டாரா? சினிமா டைலாக் மட்டும் உயிரை ஒண்டி எடுத்துக்கோங்க. என் உடல் உறுப்பெல்லாம் உங்ககிட்ட கொடுத்து அப்புறம் நான் என்ன பண்றதா? உயிரோடு இருக்கும்போதே ஒரு சில உறுப்புகளை தானமா தரலாம். ஏன் இறந்ததுக்கு அப்புறமேட்டும் ஒரு சில உறுப்புகளை தானமா தரலாம். இப்ப ரத்தம்லாம் தந்தா உடம்பு ஊறிக்குன்னு சொல்றாங்களா, அதே மாதிரி நம்ம உடம்புல சில உறுப்புகளை கொடுத்தா தானா வளர்ந்துப்பாங்க. என்னக்கா இதோ புதுசா நீ குழப்புற? குழப்பம்லாம் இல்ல, தெளிவாவே சொல்றேன். நம்ம உயிரோடு இருக்கும்போதே கிட்னி, கல்லீரல், கணையம், சிறுகுடல் இதெல்லாம் தானமா தரலாம். ஆமாக்கா, இந்த வடிவேல் காமெடி கூட எடுப்பாங்களே அந்த மாதிரி தானே? ஆமாமா, நம்ம தலைவருக்கு கிட்னி எடுத்திருப்பாங்களா அதே மாதிரிதான். இப்போ நம்ம கிட்ட 2 கிட்னி வந்து சரியா இருந்துச்சுன்னா ஒரு கிட்னியை வந்து நம்ம தானமா தரலாம். இன்னொரு கிட்னி அதோட வேலையை அது சரியா பாத்துக்கும். அதே மாதிரி நம்மள்ட்ட இருக்க கல்லீரல்ல ஒரு பகுதியை வந்து தானமா கொடுத்தோம்னா இன்னொரு பகுதி கொஞ்சம் நல்லா தானாவே வளரும். மாதிரி உடல் உறுப்பு தானம் பண்ணும்போது மீதி இருக்க உடல் உறுப்பை பார்த்து கரெக்டா மெயின்டைன் பண்ணணும், இல்லாட்டி பெரிய பிரச்சனை ஆயிரும் பாத்துக்கோ. அதனால உடல் உறுப்பு தானம் பண்றீங்கன்னா பார்த்து கேர்ஃபுல்லா பண்ணுங்க. இறந்ததுக்கு அப்புறம் எந்தெந்த உறுப்பான எடுப்பாங்கக்கா? ஆர்கன் டொனேட் பண்றது மொத்தம் 2 வகை இருக்குது. ஒண்ணு இயற்கையா மரணம் அடைகிறவங்க, இன்னொன்னு வந்து மூளைச்சாவு. இந்த இயற்கை மரணம் அடைகிறவங்கள்ட்ட இருந்து எலும்பு, தோல், கார்னியா, இந்த இதய வாழ்வு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதே இந்த மூளைச்சாவு அப்படிங்கிறது பெரும்பாலும் ஆக்சிடென்ட் ஆனவங்க தான் இந்த மூளைச்சாவு அடைவாங்க. அவங்க கிட்ட இருந்து சிறுகுடல், கல்லீரல், கணையம், கிட்னி இது மாதிரி 25 உறுப்புகள் நம்ம எடுத்துக்கலாம். ஆனா அவங்க மூளைச்சாவு அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு பெரிய பெரிய மருத்துவர்கள் நிறைய ஆய்வு பண்ணி சட்டப்பூர்வமா அவங்க மூளைச்சாவு அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாதான் அவங்க கிட்ட இருந்து நம்ம உறுப்பை எடுக்க முடியும். அப்பா பயங்கரங்கா. சரி, இந்த டோனர்கள்லாம் எப்படிக்கா வாங்குறது? அது ஒண்ணும் அவ்வளவு பெரிய விஷயம்லாம் இல்ல. உனக்கு ஆர்கன் டொனேட் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பக்கத்துல இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு எனக்கு இப்படி ஆர்கன் டொனேட் பண்ண ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்குன்னு சொன்னீங்கன்னா அவங்களே ஒரு ஃபார்ம் மாதிரி தருவாங்க. அதை நீ ஃபில் பண்ணி அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்களே டோனர் கார்டு தந்துருவாங்க. அப்படி இல்லைன்னா அந்த வெஹிக்கிள்க்குலாம் லைசன்ஸ் வாங்க இல்ல, அப்பயே எனக்கு ஆர்கன் டொனேட் பண்ண இன்ட்ரெஸ்டா இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதுலயே அவங்க மென்ஷன் பண்ணி தந்துருவாங்க, நீ அதே காமிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்ப எல்லாம் ஆன்லைன்லயே வந்து www.dnos.org அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்கு. அதுல போய் நீ அப்ளை பண்ணி வச்சுட்டீங்கன்னா உனக்கு டோனர் கார்டு வந்துடும். டோனர் கார்டு அப்ப பெரிய விஷயமா கிடையாது. நீ முன்னாடியே ஃபேமிலி கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ரிலேட்டிவ் கிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே இப்படி நான் ஆர்கன் டொனேட் பண்ண இன்ட்ரெஸ்டா இருக்கேன்னு சொல்லி வச்சிடணும். அப்பதான் கடைசி நேரத்துல அவங்க பர்மிட் பண்ணுவாங்க. இல்லாட்டி நீ டோனரா இருந்துமே வேஸ்ட் தான், பாத்துக்கோ. முன்னாடியே எல்லாத்தையும் சொல்லி வச்சுட்டு. சரிக்கா, இந்த உடல் உறுப்பு தானத்துல முன் வராங்களா? என்ன தம்பி இப்படி சொல்லிட்ட? நம்ம இந்தியாவிலேயே ஆர்கன் டொனேட் பண்றதுல தமிழ்நாடு தான் முதலிடத்துல இருக்குது. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து 9 வருஷமா முதலிடத்துல இருக்கு. என்னதான் தமிழ்நாடு முதலிடத்துல இருந்தாலும் காத்திருப்போர் பட்டியல்ல ஆர்கனுக்காக காத்துட்டு இருக்கவங்க எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சு போய்கிட்டே இருக்குது. நம்ம யாரையும் போய் நீங்க டொனேட் பண்ணுங்கன்னு கேட்க முடியாதுல்ல. அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஆமாக்கா, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். சரி, கரெக்டா ஒரு பக்கத்து இருக்கட்டும். எடுத்துக்கோங்கன்னு சொன்னீங்க, உயிரை மட்டும் இல்ல உள்ள இருக்க உறுப்பையும் சேர்த்து எடுத்துக்கவா? உங்களுக்கெல்லாம் தர மாட்டேன். யார் யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு மட்டும் தான் தருவோம். யாருன்னே தெரியாத ஒருத்தருக்கு நம்ம உடல் உறுப்பு தானமா தரதுனால அவங்கள வாழ வைக்கிறதுக்கு மட்டும் இல்லாம நம்ம இறந்ததுக்கு அப்புறமும் அவங்க மூலியமா நம்ம வாழலாம். இதுதான் நம்ம இந்த பூமியில பிறந்ததுக்கு ஒரு அடையாளம். சூப்பர்ப்பா, நல்லா புரிஞ்சுக்கிட்டியே. சுவாசம் நின்றாலும் உங்கள் இதயம் துடிக்கட்டும் இன்னொருவர் உடலில். மண்ணில் புதைக்கும் உடல் உறுப்புகளை மனிதரில் விதைத்திடுங்க.